அவ்ளோ எஃபர்ட் போட்டு பண்ண பிளான் எல்லாமே வேஸ்டா போச்சே விஷால். கடைசில அந்த ஸ்ரீஜா அத்தை கிட்ட ஏதேதோ பேசி எப்படியோ வீட்டுக்குள்ள வந்துட்டாலே விஷால். இசை, இத பாரு, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ. நாம உண்மையா ஒரு விஷயத்துல எஃபோர்ட் போட்டோம்னா அது என்னைக்குமே வேஸ்ட் ஆகாது. நம்ம வெயிட் பண்ணி பாப்போம் இசை. இல்ல விஷால், அத்தை கண் முன்னாடி வீடியோவை காட்டியுமே அவங்க எப்படி ஸ்ரீஜாவை நம்புறாங்கன்னே தெரியல இல்ல எனக்கு. இசை, இரு, நீ அம்மாவை தப்பா புரிஞ்சிருக்க. நமக்கு மட்டும் தானே ஸ்ரீஜாவோட உண்மையான முகம் தெரியும். அம்மாவுக்கு நான் அந்த வீடியோவை காட்டுற வரைக்கும் ஸ்ரீஜா தான் நடந்த எல்லாத்துக்கும் காரணமா இருக்க போறான்னு அம்மாவுக்கு தெரியாதே. இதுவே அவங்களுக்கு பெரிய ஷாக் தான். ஷாக் தான் விஷால். இருந்தாலும் எதுக்கு அவங்க ஸ்ரீஜாவை வீட்லயே இருக்கட்டும்னு சொல்றாங்க? இசை, நீ எமோஷனலா யோசிக்கிற, கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சு பாரு. என்னதான் அவ மேல நம்ம தப்பு சொல்லி அனுப்புனாலும் லீகலா அவ ராகவோட ஒய்ஃபா தானே இருப்பா. ஆமா. அப்போ அம்மா ஸ்ரீஜா மேல தப்பு இல்லைன்னு ப்ரூவ் பண்ண சொல்லி டிவோர்ஸ் பேப்பர்ஸ்ல கையெழுத்து வாங்கிட்டு விஷயம் வெளியில தெரியாம இருக்கிறதுக்கு அவளை வீட்டுக்குள்ளேயே மூணாவது மனுஷ மாதிரி வச்சிருக்கிறது சரிதானே? நீ சொல்ற மாதிரி நான் யோசிக்கவே இல்ல விஷால். ஆஹா, கண்டிப்பா யோசிச்சு பாரு இசை. இந்த பாரு, ஸ்ரீஜாவை வெளியில அனுப்புனாலும் ராகவ் கட்டின தாலிய வச்சு அவ கண்டிப்பா லீகலா டார்ச்சர் பண்ணுவா. ஆனா இப்போ அவ சொன்னது எல்லாத்தையுமே ப்ரூவ் பண்ணி ஆகணும். இல்லன்னு வச்சுக்கேன், அம்மா கையில அவ கையெழுத்து போட்டு கொடுத்த டிவோர்ஸ் பேப்பர்ஸ் இருக்கு. அது ஒண்ணு போதும், அது ஒண்ணு மட்டும் போதும் லீகலா ராகவ் லைஃப்ல இருந்து அவளை தூக்கி போடுறதுக்கு. சுபத்ரா, நம்ம பசங்க அவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நீ எடுத்திருக்கிற இந்த முடிவு உனக்கு சரின்னு தோணுதா? சொல்லு சுபத்ரா. நான் எந்த முடிவையும் எடுக்கலங்க. அவங்க சொன்ன உண்மைக்கு ஏத்த மாதிரி அத உங்க முடிவா நீங்க எடுத்துக்கோங்கன்னு தான் நான் சொன்னேன். இதுல என்னங்க தப்பு இருக்கு? சரி தப்பு பத்தி நான் பேச வரல சுபத்ரா. நீ டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கினத பத்தி தான் நான் சொல்றேன். எதையுமே தீர விசாரிக்காம கையில இருக்கிற வீடியோவை மட்டும் வச்சு எப்படிங்க ஒரு முடிவுக்கு வர முடியும் சொல்லுங்க? நாம எடுக்கிற முடிவு நம்ம பிள்ளைங்களோட வாழ்க்கைய பாதிக்காம இருக்கணும்னு நல்லா யோசிச்சுதான் அந்த கையெழுத்தையே நான் வாங்கினேன். விஷால் சொன்னது பொய்ன்னு ஸ்ரீஜா நிரூபிச்சுட்டானா அது வெறும் காகிதம் தான். இல்லனா அது நம்ம ராகவோட வாழ்க்கைங்க. அத உணர்ந்துதான் அந்த டிவோர்ஸ் பேப்பர்ல ஸ்ரீஜா கிட்ட நான் கையெழுத்தே வாங்கினேன்.